பாடம் 7 பேஜ் நம்பர் 2 இருக்கக்கூடிய ஒரு சம் இது. H2SO4 உள்ள எஸ்ஸின் சதவீத இயல்பினை காண்க. அதாவது H2SO4 சல்ஃபியூரிக் அமிலம், அதில் உள்ள சல்ஃபர் அதனுடைய சதவீத இயல்பினை காண்க. இது கொஞ்சம் புரிஞ்சுக்கணும். முதல்ல நமக்கு சதவீதம் அப்படின்னா என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஏன்னு ஒரு ஸ்டூடெண்ட்டு சயின்ஸ் எக்ஸாமில் 40 மார்க்ஸ் எடுத்துருக்கிறான் அவுட் ஆஃப் 75. அப்போ இதோடைய பர்சன்டேஜ் என்ன, அவன் எவ்வளோ மார்க் எடுத்தான் டிவைடட் பை மேக்ஸிமம் மார்க்கு இன்ட்டு 100. அதே மாதிரி தான் பின்னு ஒரு ஸ்டூடெண்ட்டு ஈ காட் 60 மார்க்ஸ் அவுட் ஆஃப் 75, அவனுடைய பர்சன்டேஜ் இன்ட்டு 100. இந்த மாதிரி எத்தனை பசங்களுடைய பர்சன்டேஜும் இந்த மாதிரி சம் போட முடியும். அந்த மாதிரி இங்கே எத்தனை பேர் வந்துருக்காங்க, H2SO4ல் ஹைட்ரஜன் வந்திருக்கு, சல்ஃபர் வந்திருக்கு, ஆக்சிஜன் வந்திருக்கு. 3 பேர் இருந்தாலும் யாருடைய சதவீத ஏபை மட்டும் கண்டுபிடிக்க சொல்கிறாங்கனாக்கா எஸ்ஸோட சதவீத ஏபை மட்டும் கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. அப்போ முதல்ல நமக்கு என்ன தெரியணும், மொத்த மதிப்பெண் எப்படி நம்ம இங்கே 75 சொல்கிறோமோ அது மாதிரி இந்த மூலக்கூறுடைய கிராம் மூலக்கூறு நிறையை நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ ஏற்கனவே அது எப்படி செய்யணும்னு சொல்லி கொடுத்துருக்குறேன். அதாவது H2SO4 இப்போ இதில் என்னென்ன தனிமம் வந்திருக்குது, ஹைட்ரஜன் ஒரு தனிமம், சல்ஃபர்னு ஒரு தனிமம், ஆக்சிஜன் அப்படின்னு ஒரு தனிமம். இப்போ இந்த ஹைட்ரஜன் தனிமத்தில் எத்தனை அணுக்கள் வந்திருக்குதுன்னா 2 அணுக்கள் வந்திருக்குது, சல்ஃபரில் 1 வந்திருக்கு, ஆக்சிஜனில் வந்து பார்த்திங்கன்னா 4 வந்திருக்கு. இப்போ மூலக்கூறு நிறைய கண்டுபிடிக்கலாம். H2SO4 இதோடைய மூலக்கூறு நிறையில் ஸோ H பெருக்கல் 2 ப்ராக்கெட் போட்டுக்குங்க, ப்ளஸ் S பெருக்கல் 1 ப்ராக்கெட் போட்டுட்டு ப்ளஸ் குறி போட்டுட்டு O பெருக்கல் 4. இப்போ ஏற்கனவே நம்ம ஹெச்சோட அணுநிறை எவ்வளவு 1, சல்ஃபருடைய அணுநிறை 32, ஆக்சிஜனுடைய அணுநிறை 16. இது கண்டிப்பாக நம்மளுக்கு மனப்பாடமாக தெரிஞ்சிருக்கணும். ஸோ அடுத்த ஸ்டெப்பில் நீங்கள் H என்ற இடத்துல 1 பெருக்கல் 2 போடுறீங்க, ப்ளஸ் S என்ற இடத்துல 32 இன்ட்டு 1 ப்ளஸ் O என்ற இடத்துல 16 பெருக்கல் 4. ஸோ இங்கே O2 2 ப்ளஸ் O 32 ப்ளஸ் 16 இன்ட்டு 4 64. இப்போ மொத்தத்தையும் நீங்கள் கூட்டினீங்கனாக்கா 98 வரும். இங்கே கிராம் மூலக்கூறை கண்டுபிடிக்கிறதுனால இதோடைய அளவு வந்து கிராம். இப்போ வந்து மொத்த மதிப்பெண் எப்படி 75 அது மாதிரி இங்கே மூலக்கூறிய மொத்த நிறை வந்து 98 கிராம். இப்போ யாருடைய சதவீத ஏபை கண்டுபிடிக்கணும், சல்ஃபர். அப்போ எஸ்ஸின் சதவீத ஏபு. ஸோ இதே மெத்தடு தான். ஸோ சல்ஃபருக்கு வந்து பாருங்கள் எவ்வளோ வந்திருக்குது 32 வந்திருக்குது. அப்போது 32 பை மொத்த மூலக்கூறு நிறை எவ்வளவு 98 பெருக்கல் 100. இந்த கணக்கீடு நம்ம போட்டோம்னாக்கா நமக்கு வர ஆன்சர் வந்து பார்த்திங்கனாக்கா 32.65. இது வந்து பர்சன்டேஜில் சொல்லணும், ஏன்னா சதவீதம், அதனால் பர்சன்டேஜே போடணும். இதுதான் இதோடைய ஆன்சர். அதே படத்தில் ரோமன் லெட்டர் 9ல் கொஸ்டின் நம்பர் 2, கால்சியம் கார்பனேட்டில் உள்ள ஒவ்வொரு தனிமத்தின் சதவீத ஏபை காண்க. இப்போ நம்ம கால்சியம் கார்பனேட் அதோடைய மூலக்கூறு வாய்ப்பாடு என்னன்னு தெரியணும், CaCO3. இப்போ இதோடைய கிராம் மூலக்கூறு நிறை என்னன்னு கண்டுபிடிச்சிட்டு இதில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு தனிமத்தினுடைய சதவீத ஏபை கண்டுபிடிக்கணும். இப்போ முதல்ல கிராம் மூலக்கூறு நிறை எவ்வளோன்னு கண்டுபிடிக்கலாம். CaCO3. இப்போ இதில் என்னென்ன தனிமம் வந்துடுது முதல்ல கண்டுபிடிப்போம். Ca ஒரு தனிமம், C ஒரு தனிமம், O ஒரு தனிமம். இந்த C என்ற தனிமத்தில் எத்தனை அணுக்கள் வந்திருக்குதுனாக்கா ஒரு அணு வந்திருக்குது. கார்பன்லேயும் ஒரு அணு தான் வந்திருக்குது. ஆக்சிஜனில் வந்து பார்த்திங்கனாக்கா 3 அணுக்கள் வந்திருக்குது. இதோடைய அணு நிறையெல்லாம் இங்கே குழுவில் கொடுத்துட்டாங்க. ஸோ அதனால் நம்ம ஈஸியாக போட்டுடலாம் இதை. ஸோ அடுத்த ஸ்டெப்பில் என்ன எழுதுறீங்கனாக்கா Ca பெருக்கல் எத்தனை அணுக்கள் வந்திருக்குது 1 ப்ராக்கெட் போட்டுக்குங்க, ப்ளஸ் C பெருக்கல் இங்கேயும் ஒரு அணு வந்திருக்குது போட்டுக்குங்க, ப்ளஸ் O பெருக்கல் 3. இப்போது Caவோட மதிப்பு எவ்வளவு 40. ஸோ 40 பெருக்கல் 1 ப்ளஸ் கார்பனுடைய அணுநிறை வந்து 12 பெருக்கல் 1 ப்ளஸ் ஆக்சிஜன் வந்து 16 பெருக்கல் 3. ஸோ இப்போ இதோட மதிப்பு 40 ப்ளஸ் ஓர் 12 12 3 16 48.
இது மொத்தத்தையும் நம்ம கூட்டினோம்னாக்கா 100 வரும். கிராம் மூலக்கூறை கண்டுபிடிச்சதுனால இதோட அளவு வந்து கிராம். அதாவது மொத்த மதிப்பு எப்படி நம்ம மொத்த மார்க் 75, அதில் ஒவ்வொரு ஸ்டூடெண்ட் எடுத்த மார்க் தனித்தனியாக போட்டு சதவீதம் கண்டுபிடிச்சோம். அதே மாதிரி தான் இதையும் இங்கே கால்சியம் மட்டும் தனியாக போட்டு கண்டுபிடிக்கணும். அது எதுன்னு செய்யலாம். ஸோ CAவின் சதவீத இயல்பு. இப்போ CA எவ்வளோ வந்துருக்குது? 40 வந்துருக்குது. ஸோ அப்போ என்ன செய்யணும்? 40 இதோடைய மொத்த மூலக்கூறு நிறை 100 பெருக்கல் 100. இப்போ இந்த 100 கேன்சல் ஆகிடுச்சுனாக்கா பர்சன்டேஜ் வந்து பார்த்தீங்கன்னாக்கா 40%. ஸோ இதே மாதிரி அடுத்தது யாது? கார்பனுடைய COடைய சதவீத இயல்பு. இப்போ C இது இங்கே இருக்குது. இதுக்கு ஆன்சர் என்ன வந்திருக்கு? இங்கே 12 வந்திருக்கு. அப்போ 12 டிவைடட் பை மொத்த மூலக்கூறு நிறை எவ்வளவு? 100 பெருக்கல் 100. ஸோ ரெண்டும் கேன்சல் ஆச்சுனாக்கா 12%. ஸோ இதே மாதிரி இப்போ இந்த மூலக்கூறு வாய்ப்பாடில் ஆக்சிஜன் வந்து எப்படி வந்திருக்கு? O3ன்னு வந்திருக்கு. அப்போது O3இன் சதவீத இயல்பு. ஸோ O3யோட மதிப்பு பார்த்தீங்கன்னாக்கா 48. ஸோ 48 டிவைடட் பை 100 × 100. ஸோ இது கேன்சல் ஆச்சுன்னா நமக்கு 48% அப்படின்னு கிடைக்கும். ஸோ இதுதான் ஆன்சர்.